பாக்கம் கிராம அங்கன்வாடி மையத்தில் மேகலா என்பவர் பணியாற்றி வருகிறார். இவர் சமையல் பணியில் இருந்தபோது தமிழக வெற்றிக் கழகத்தின் ரிஷிவந்தியம் ஒன்றிய இணை செயலாளர் பிரபுராஜ் அனுமதியின்றி உள்ளே நுழைந்து ஆய்வு செய்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து வெளியே வந்து பேசுமாறு மேகலா கேட்டபோது சாதி பெயரை கூறி அவமதித்துள்ளார். இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த மேகலாவின் கணவர் எந்த அதிகாரத்தின் அடிப்படையில் ஆய்வு நடத்த வந்தீர்கள் என கேள்வி எழுப்பினார். அதற்கு முதலில் தன்னை ரிப்போர்ட் அதிகாரி என்றும் பின்னர் டிவிகே நிர்வாகி செய்தியாளர் என்று முன்னுக்கு பின் முரணாக பிரபுராஜ் பதிலளித்துள்ளார். இதையடுத்து மேகலா அளித்த புகாரின் அடிப்படையில் வடபொன்பரப்பி போலீசார் SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். நீ ஒரு லேடிஸ் கிட்ட போய் பேசுறது தப்பு. நீ யாரு? முதல்ல இதை சொல்லிட்டு பா. நீ யாரு? அந்த பெண்கள்கிட்ட போய் பேசணும்ல, நீ யாருன்னு சொல்லு. ரிப்போர்ட் இல்லை, நான் என்னன்றேன், உனக்கு ரிப்போர்ட் வந்துச்சு. அந்த பெண்ணுகிட்ட போய் நீ பேசுற, நீ யாரு சொல்லு. பத்திரிகை ஆஃபீஸரா? சரி, ரைட்டு. சரி, சரி, ரைட்டு. நீ வந்து இது பண்ணல, அந்த பெண்ணுகிட்ட போய் நீ இது ஆய்வு பண்ணல? ஆய்வுலாம் பண்ணல. அதுகிட்ட நீ பேசன தானே? சரி, நீ முதல்ல யாரு என்னன்னு தெரியாது எப்படி போய் பேசுன? அது என் மனைவி. அதுக்கிட்ட நான் என்னன்றேன், நீ அதுகிட்ட எப்படி போய் பேசுன? அதுகிட்ட எப்படி பேசுன? நீ என்ன கட்சி? நாங்க டிவிக்கே தானே. இல்ல, நான் என்ன சொல்றேன், அது ஒரு பெண்ணுகிட்ட நீ எதை வச்சு உனக்கு ஆய்வு பண்றதுக்கான அத்தாரிட்டி கொடு. ஆய்வு பண்ணதுக்கான அத்தாரிட்டி கொடு. ஒரு பெண்ணு இருக்கிற ரூம்ல போய் நீ பண்றனா அது என்ன? நீ அத்தாரிட்டி கொடு. பெண்ணு மட்டும் இல்லைங்க, அத்தாரிட்டி நீ கொடு. நான் கேக்குறது என்னன்னா, அது என் மனைவி. சரியா? ஒரு பர்மிஷன் இல்ல. நான் என்னன்றேன், நீ ஆய்வு பண்ணல. நீ யாரு ஆய்வு பண்ண? நாங்க ஆய்வு பண்றதுக்கு நீ யாரு? பத்திரிகை பத்திரிகை ஐடி கொடு. மாமா ஒரு நிமிஷம், உன் பத்திரிகை ஐடி கொடு. பத்திரிகை ஐடி கொடு. ஏதோ யாரு எந்த அதிகாரத்துல போய் நீ இது பண்ண? பாருங்க, பொதுமக்களே பாத்துங்க, இவரு டிவி கேக்காரன். இவரு போய் வந்து ஒரு பெண்ணுங்கிற ரூம்ல போய் இவர் ஆய்வு பண்ண வரான். இதை தெரிஞ்சுங்க, பாத்துங்க மக்களே, புரிஞ்சுங்க. இது வரைக்கும் எத்தனையோ ஆட்சி இருந்துச்சு. இவர் ஒரு பெண்கள் நீ போய் நான் என்னன்றேன், நீ போய் பெண்கள்கிட்ட ஆய்வு பண்ணதானே? அது சொல்லு. நீ ஆய்வு பண்ணதானே? சரி, நீ ஆய்வு பண்ணியா இல்லையா? ஆய்வு பண்ண ரைட்டு. பத்திரிகை ஆபீசர்னா என்னன்னு போய் ஆய்வு பண்ண, உனக்கு என்ன கொடுத்தாங்கன்னு சொல்லு. எங்களுக்கு இந்த மாதிரி இந்த ஸ்கூலுக்கு பின்னாடி நாத்த வருது, இந்த மாதிரி துணி துவைக்கிறாங்க, பின்னாடி இருந்து குழந்தைங்களுக்கு. அது நீ யாருன்னு கேக்குறான். பொதுமக்கள் கொடுத்திருக்காங்க. பொதுமக்கள் எங்க கொடுத்திருக்காங்க ரிப்போர்ட்? அது இப்ப நான் சொல்றது கேக்குறியா? முதல்ல ஆய்வு பண்ணனா ஒரு அதிகாரி போகணும். அரசியல் பிரமுகர் போய் இது பண்ண சொல்லி உன்ன சொன்னாங்களா? நீ அரசியல் பிரமுகர் தான். நீ என்ன? நான் என்னன்றேன், நீ என்ன பொறுப்பு? நான் பத்திரிகை ஆசிரியர். நான் சோழன் பத்திரிகையாளர். இல்ல, நீ வந்து டிவி கேக்காரர் தான். இல்ல, நீ வந்து இப்போதைக்கு வந்து என்ன டிவி கேக்காரர் தான். சரியா? நீ அப்படி இல்ல. நீ அப்படியே நான் என்னன்றேன், நீ வந்து டிவி கேக்காரர் தானே? நீ சொல். அப்ப நீ சொல்லு. அப்புறம் எப்படி நீ சொல்லு? மக்களே நல்லா புரிஞ்சுக்குங்க, இதை பாத்துங்க. ஒரு பெண்கள் ரூம்ல அத்துமீறி ஒரு போராட்டம். பத்திரிகையாளர், நீ பத்திரிகையாளர் தானே? பெண்கள் ரூம்ல போலாமா? நான் சொல்றது கேக்குறியா? நான் ஒரே விஷயம், ஊர் மக்கள் யாருன்னு ஒரு பெண்கள் இடத்துல நீ பத்திரிகையாளர்னா அத்துமீறி இந்த மதிய நேரத்துல நொய்யிற. சரியா? நீ வந்து டிவிக்கே தானே? நீ சொல்லிட்டு பா. அப்புறம் நீ டிவிக்கே தான். நீ டிவிக்கான்றதால தான் ஆய்வு பண்ண போற. நீ டிவி கேக்காரா இல்லையா? நீ நின்னு சொல்லிட்டு பா. நின்னு சொல்லிட்டு போனோம். நீ நின்னு சொல்லிட்டு பா. நீ எப்படி போய் ஒரு பெண்கள் இல்ல ஒரு